Hello friends, welcome to NetOnNet channel. நான் உங்க வி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம DDP கிளாஸ்ல CorelDrawல blend tool பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம CorelDrawல blend tool பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு டிசைன் நம்ம பண்றோம். அதை வச்சு நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோம்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு ஓவல் போட்டிருக்கோம். இதை வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். இதில் டிகிரி வந்து 30 டிகிரி கொடுத்துட்டு இதில் டிகிரி 30 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை டு டூப்ளிகேட் கொடுக்குறேன். இப்போ இது மாதிரி ஒரு டிசைன் வந்துடுச்சு. இதுக்கு வந்து ஃபவுண்டன் ஃபில் கொடுக்கலாம். ஃபில்லில் போயிட்டு இங்கே ஃபவுண்டன் ஃபில் இருக்குது செகண்டு. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஷார்ட்கட் வந்து F11 இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட் மாதிரி கலர் கொடுத்துடலாம். இதில் இது டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு வெல்ட் கொடுத்துடலாம். இங்கே வந்து லைனர் இருக்குது. இங்கே வந்து ரேடியல் கொடுத்துடணும். இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரெடியூஸ் ஆகும். இப்போ பிசைட் டூல்லேருந்து ஒரு ஷேப் நம்ம கொடுக்குறோம். மாலை மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம். கீழே ஒரு கிளிக் பண்ணி இது மாதிரி ட்ராக் பண்ணுறோம். அப்புறம் மேலே வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். கீபோர்டில் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இது தள்ளி வச்சுக்கலாம். இந்த பக்கம் இதை மூவ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போனீங்கன்னா பிளெண்ட் டூல் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு 20 கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துட்றோம். இப்போ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ பாத் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இங்கே ஒரு மாலை மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கோம். அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிடும். அது சப்போஸ் நீங்கள் இது கம்மியாக கொடுத்துருந்தீங்கன்னா ஃப்ளவரு இங்கே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 இருக்குது. நீங்கள் ஜாஸ்தி வேணால் இங்கே 30 கொடுத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இது 30 கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். இங்கே 10 கொடுத்தீங்கன்னா அது வந்து கம்மியாகும். நமக்கு தேவையான அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் இருக்குது. டூல்ஸில் வந்து இதோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்டிவ் பிளெண்ட் டூல் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இங்கே இழுத்து விட்டிங்கன்னா அது கம்மியாகும். லாஸ்ட் வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும். அதேமாதிரி ஃபில் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாக் வைஸ் பிளெண்ட் கொடுத்தீங்கன்னா கலர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும்.
இங்கே கவுண்டர் கிளாக் வைஸ் பிளெண்ட் போட்டிருக்கு. அது கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃப்ளவரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். இது சென்டராக வச்சுன்னா ஈவனாக இருக்கும். அது இது வந்து கலர் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகுது. இங்கே மேலே பார்த்துருப்பீங்க, அதே தான் வந்து இங்கே இருக்குது. கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் பார்த்துருக்குது. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அது இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து தனியாகிடும். அது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் இங்கே வந்து அப்ளை ஆகும். இந்த பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஆஃபில் தான் இருக்கும். இந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க. இப்போ இது மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த லைன் ரிமூவ் பண்ணணுன்னா அரேஞ்சில் போயிட்டு பிரேக் பிளெண்ட் அப்பார்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ் தனியாகிடும், அந்த ஃப்ளவர் டிசைன் தனியாகிடும். இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு தனியாகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் கொடுத்துடணும். நீங்கள் கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆகும். கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஆகிடும். அதே மாதிரி அன்குரூப் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே டிசைன் வேணும், அதே இது காப்பி பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து தனியாக டிசைன் வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது டைப் பண்ணுறீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதில் வந்து புல்லட்ஸ் இருக்கும். அது வந்து இங்கே பிளெண்ட் டூலில் நீங்கள் ஈஸியாக அதை செட் பண்ணலாம். அது இப்போ இது மாதிரி டைப் பண்ணிட்டீங்க, நடுவில் கேப் பண்ணால் இந்த ஷேப் டூல் இருக்குது. ஷார்ட்கட் வந்து F10 இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் ஸ்பேஸ் வரும். ரைட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் ஸ்பேஸ் வரும். இப்போ இங்கே ஒரு புல்லட்ஸ் போடுறேன், ஷிஃப்ட் பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வருது. இதுக்கு ஒரு ஃபில் கொடுத்துடலாம். இப்போ இந்த புல்லட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். ஷிஃப்ட் இந்த புல்லட் செலக்ட் பண்ணிவிட்டு எல் போட்டிங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆகிடும். கைடு வச்சு பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, ஒரே ஈவனாக இருக்கும் அது. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 புல்லட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு புல்லட்டு லாஸ்ட்டு புல்லட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிடணும். எஃபெக்டில் பிளெண்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகிடும். இங்கே ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 3 கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 3 புல்லட்ஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரே கிளிப்பில் தான் இருக்கும். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்டோட கேப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புல்லட்டோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்போ நீங்கள் அது பிரேக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இன்ட்ராக்டிவ் பிளெண்ட் டூல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். டிசைன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பிரேக் அப்பார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா சில பில் புக்கில் வந்து பில் புக்கு இல்லை லெட்டர் பேடில் வந்து லைன் போட்டிருக்கோம், ஈவனாக லைன் இருக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பிசைட் டூலில்
இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம். கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். பிரிண்டிங்கில் வரும்போது உங்களுக்கு 1 பாயிண்ட் மினிமம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிண்டிங்கில் கரெக்டாக தெரியும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் இருக்குது. இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ப்ளஸ் போட்டு கீபோர்டில் இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ சப்போஸ் இது தள்ளி போயிருந்ததுன்னா ஷிஃப்ட்டு அந்த மேலே இருக்க லைன் செலக்ட் பண்ணிவிட்டு சி போட்டிங்கன்னா சென்டர் ஆகிடும். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு 10 லைன் வேணும்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 10 போட்டு இங்கே அப்ளைன் கொடுத்தீங்கன்னா அது நடுவில் வந்து 10 லைன் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில பேனர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அது வந்து நடுவில் கேப் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இங்கே போடுறோம். அதே வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் வச்சுருவோம் அந்த பாக்ஸை. இது 2 ஃபோட்டோ ஈவனாக வேணும்னா இப்போ வந்து டாப்பில் ஈவனாக வேணும் நமக்கு. அதனால் டீ போட்டிங்கன்னா அது டாப்பில் வந்து ஈவன் ஆகிடும், ஒரே லைனில் இருக்கும். இப்போ 2த்துக்கு நடுவில் ஒரு 3 ஃபோட்டோ வேணும்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே 3 கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன் கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு 3 ஃபோட்டோ வந்துடும். அப்புறம் இதை வந்து பிரேக் அப்பார்ட் பண்ணிடலாம். அரேஞ்சில் போயிட்டு பிரேக் பிளெண்ட் குரூப் அப்பார்ட் இருக்குது. ஷார்ட்கட் கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அது வந்து தனித்தனியாக ஆகிடும் உங்களுக்கு. இதையும் அன்குரூப் பண்ணணுன்னா இங்கே மேலே போயிட்டு அன்குரூப் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.